மகளே பொதுவாக லாங் ரைட்ஸ் போகணும் அப்படின்னா ஒரு க்ரூசரை எடுத்துகிட்டு நம்ம லாங் ரைட் போவோம். ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துகிட்டு போக மாட்டோம். பட் இப்போ லாங் ரைட் போகிறதுக்கான பைக்ஸ், அதாவது அந்த கேட்டகரிஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ரோட்ஸ்டர், ஸ்கிராம்புலர், அட்வென்ச்சர் டூரர், இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் வந்துருச்சு. பட் ஒரு டைமில் வந்து க்ரூசர் பைக் லிமிட்டடாக தான் இருந்துச்சு. அந்த டைமில் 650 சிசியில் ட்வின் சிலிண்டரோட வந்த ஒரு மோட்டார் சைக்கிள் ராயல் என்ஃபீல்டோட இன்டர்செப்டார் 650 650 சிசியில் க்ரூசரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்க்க வச்சாங்க ராயல் என்ஃபீல்டு இந்த பைக் மூலியமா. நம்ம கூட ராயல் என்ஃபீல்டோட இன்டர்செப்டார் 650 இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பைக் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். ரொம்ப அதிகமாக ரவ் பண்ணி தான் எக்ஸாஸ்ட் நோட்டை காமிக்கணும்னு இல்லை, லிமிட்டடாக ரவ் பண்ணாலே போதும் எக்ஸாஸ்ட் நோட் நல்லாவே கேட்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிள். அதுக்கு காரணம் இது ஒரு ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள், 650 சிசி ட்வின் சிலிண்டர் பேரலல் ட்வின். ஸோ அதனால இந்த எக்ஸாஸ்ட் நோட் நமக்கு இப்படி கிடைக்குது. ஆனால் அதே மாதிரி இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா இந்த விசில் நோட். ஸோ அந்த நோட் நிறைய பேருக்கு ஃபேவரட். அதனால நிறைய பேர் இந்த இன்டர்செப்டார் 650 வாங்கினாங்க. ஸோ அது இந்த பைக்கில் ஸ்பெஷல். ஸோ இன்டர்செப்டார் 650 என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக எல்இடி ஹெட்லாம் அப்டேட் பண்ணாங்க. எல்இடி ஹெட்லாம், பட் இண்டிகேட்டரை வந்து ஸ்டில் அந்த ட்ரெடிஷ்னல் கான்டினென்டல் சீரீஸில் இருந்த அதே இண்டிகேட்டர் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதோட அந்த கேஸ் கூட நீங்கள் பார்க்கலாம், அந்த ஆரஞ்சு கேஸ் பழைய பைக்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி குரோம் வருது, பட் ஸ்டில் அதுவும் பாக்ஸியாக இருக்குது. ஆனால் அதை வந்து எல்இடி அப்கிரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இந்த பைக் வந்துருச்சு. அது என்னன்ற இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்இடி இண்டிகேட்டர். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வந்து ஓவர் கம்ஃபர்ட் சொல்ல முடியாது, ஸ்டிஃப் மிக்ஸ்டு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்க சின்னதாக இருக்குது. மழை டைமில் ஃப்ரண்ட்லேருந்து சில டைம் அந்த சேரோ சகதி அடிக்க வாய்ப்பு இருக்கா. பட் பின்னாடி வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டாக்லே. ஸோ அதனால் பின்னாடி அந்த இன்ஜின் ஏரியாவுக்கு வந்து எந்த அஃபெக்ஷன் இருக்க போகிறது, அதாவது இந்த டயரில் இருக்க சேரோ சகதியோ அங்கே போய் அடிக்காது. ரொம்ப அதை வந்து நல்லா பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேரியண்ட் வந்து அலாய் வீல் வேரியண்ட். ரீசெண்டாக வந்து நிறைய இன்டர்செப்டார் ஓனர்ஸ் வந்து இதில் ஒரு அலாய் வீல் கொடுத்து டியூப்லெஸ் டயராக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த query நிமித்தம் இதில் வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இது 3வது வேரியன்ட். மொத்தம் இந்த இன்டர்செப்டார் 4 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. என்னென்ன வேரியன்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த 3வது வேரியன்ட்ல அலாய் வீல் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம், டியூப்லெஸ் டயர்ஸ். ஃப்ரண்ட்ல 18 inches வீல்ஸ், ரியரில் 18 inches வீல்ஸ், ரியரில் 130, ஃப்ரண்ட்ல 110, பின்னாடி வந்து ஒரு 140 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 650 சிசி, வெயிட்டும் ஆல்மோஸ்ட் 200 கிலோவுக்கு மேலே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 140 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருந்தா சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும். இந்த வெயிட்டே போதுமானதாக இருக்குது ஹைவேல ஓட்டும் போது. அதுவே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் நம்ம கொடுக்குது. பட் ஸ்டில் ஒரு ஆசை, ஒரு 140 அப்படின்னு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் மெயினான விஷயமே இந்த எக்ஸாஸ்ட் அவுட்புட் தான். இந்த பைக்கில் இந்த 2 எக்ஸாஸ்ட் அவுட்புட் எடுத்திருப்பாங்க. இன்ஜினில் வந்து ரைட் சைடில் ஒரு எக்ஸாஸ்ட் அவுட்புட்டும் லெஃப்ட் சைடில் ஒரு எக்ஸாஸ்ட் அவுட்புட் சேர்த்து 2 எக்ஸாஸ்ட்டை கொண்டு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் நேச்சரில் கொடுத்துருப்பாங்க. சைட் வியூவில் நீங்கள் பார்க்கலாம், இங்கிட்ட ஒரு எக்ஸாஸ்ட் தெரியும். அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தால் இந்த சைடு ஒரு எக்ஸாஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஒரு மாதிரி வெயிட் பேலன்சிங்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 170 mm கொடுத்துருக்காங்க. 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ்னும் போது டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ். பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் ஏறினீங்கன்னா உரச வாய்ப்பு இருக்குது. பட் சின்ன ஸ்பீட் பிரேக்கரு, சின்ன பள்ளம் மேட்லலாம் உங்களுக்கு அது பெரிய டீலாக இருக்காது. அண்ட் இந்த பைக்கில் வெயிட்டுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த இன்ஜின். பெரிய இன்ஜின். இப்போ ரீசெண்டாக தான் பிளாக் அவுட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. முதல் ஃபுல் குரோமில் இருக்கும். அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு இஷ்யூவாக இருந்துட்டுருச்சு. ஸோ அதனால் இது வந்து பிளாக் அவுட் ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கலருமே பிளாக், அதில் வந்து இந்த இடத்துல அந்த கோல்டு ஷேட் வருது. டேங்க் கிரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து கிராஃபிக்ஸ். இங்கே ராயல் என்ஃபீல்டோட பேட்ச் வந்து நார்மல் கிராஃபிக்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லெட்டர் பேட்ச், அதாவது 3D பேட்ச் ஏதாவது பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் சிம்பிளாக போயிருக்காங்க. அது பார்க்க நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த இன்ஜின் பெரிய இன்ஜின், 648 சிசி பேரலல் ட்வின் ஏரஸ்வலஸ் ஆயில் கூல்டு இன்ஜின், 47 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 52 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்துருது. ஸோ டாப் ஸ்பீட் வந்து 160 கிட்ட சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கியர்லேயே இந்த பைக் 70 km ஸ்பீடை வந்து அட்டைன் பண்ணும் அட் த ரேட் ஆஃப் 7500 RPM. அதான் மேக்ஸிமம் RPM. அதுக்கப்புறம் செகண்ட் கியரில் 100, தேர்ட் கியரில் 120, ஃபோர்த் கியரில் 140. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த இனிஷியல் ரேஞ்ச் 52 Nm டார்க்கையும் நீங்கள் அந்த ஒரு செட்டைன் ரேஞ்ச் ஆஃப் RPMலேயே பார்த்துட முடியும். நான் வார்த்தையில் நிறைய சொல்கிறேன், இப்படி பார்த்துடலாம், நீங்கள் அப்படி பார்த்துடலாம் அப்படின்னு. நேராக பார்த்தா தானே தெரியும். ஆல்ரெடி நான் ரைட் பண்ணி செக் பண்ணிட்டேன். அதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு வாங்க. மகளே, நம்ம கூட இன்டர்செப்டார் 650 இருக்குது. ஒன் ஆஃப் த குட் க்ரூசர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்டர்செப்டாரில் நிறைய பேருக்கு பிடிச்சதே அந்த விசில் சவுண்ட் தான் எக்ஸாஸ்டில். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ் ஓடின ஒரு பைக். ஃபியூல் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் டேங்க் இருக்குது. வெயிட் எப்படி ஃபீல் ஆகுது சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு? அப்படியே நம்ம ஹைவே போகலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன், போகலாம். பவர் டெலிவரி செக்.
இனிஷியலே ஒரு நல்ல டார்க்கோட ரோலை பார்க்க முடியுது. ஓகே, 10 km/h வரைக்கும் இந்த ஸ்பீடோமீட்டரில் பார்க்க முடியுது. இந்த பைக்கில் வெயிட் மேனேஜ்மெண்ட்டு தான் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம். ஸோ இப்போ நிப்பாட்டிட்டு நகட்டுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகும். ஓட்டும் போது இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸில் பெருசாக தெரியல. பட் ஒரு சில இடத்துல தெரியலையா அப்படின்றதையும் நம்ம டெஸ்ட் பண்ணியே பார்த்துடலாம். $4000 RPM கிட்ட போகும்போது டேங்க்கில் வைப்ரேஷன் தெரியுது. 4005ல் கொஞ்சம் நல்லாவே டேங்க்கில் தெரியுது. சீட்டில் தெரியல, ஃபுட்பெக்ஸில் தெரியுது. ரேஞ்சில் அமேசிங்கான பவர் டெலிவரி, குயிக்காக இருக்குன்னு சொல்லலாம். வெயிட் அதிகமாக இருக்கனால ரோடு நல்லா ஸ்டேபிளாக போகுது. பயமாதீங்க, ஒரு ஃபாஸ்டான க்ரூசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 650cc இல்லையா, ஆல்மோஸ்ட் ஒரு 6000-7000 RPM வரைக்கும் போயிருது. ஏன்னா மேக்ஸிமமே 9000 RPM தான் அதில் இருக்குது. அந்த 7000 RPMலேயே அதோட ஃபெரோஷியஸ்னஸை காமிக்குது இந்த பைக்கு. ட்வின் சிலிண்டர் வேறு, சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிரேக்ஸ், ரியர் பிரேக்ஸோட ஃபைட்டிங் இஸ் குட். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ரியர் பிரேக்ஸோட ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ஒரு லெவல் அதிகம், ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ரியர் பிரேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸில் நீங்கள் வந்து ஓட்டும் போது லைட்டாக இந்த ஃப்ரண்டல் வெயிட்டை ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் இந்த பைக்ஸ் வச்சுக்க போகிறீங்க, அதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஏர் ப்ரெஷரை ப்ராப்பராக செக் பண்ணியிருக்கேன். ஆனால் ஓவராக ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ கூட நான் இந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணுறது கூட ஏரை வந்து ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லைனா ஒரு ப்ராப்பர் ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. அதனால் நல்லா இருக்கு, ஆக்சுவலி நல்லா இருக்கு. நான் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்த பைக்கில். சைட் மிரர்ஸோட விசிபிலிட்டி நல்லா இருக்கு. பட் இது ஒரு க்ரூசர்னால வைப்ரேஷனில் வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்பீட்ஸில் உங்களுக்கு வந்து பின்னாடி விசிபிலிட்டி பெருசாக தெரியாது. ஏன்னா வைப்ரேஷன் இருக்கு இல்லையா. ஸ்லோ ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணும்போது அப்படியே பட்டர் சாஃப்டாக இருக்குது. அதை கரெக்டான வேர்டில் என்னால் டிஃபைன் பண்ண முடியல. அந்த வேர்டை நான் சொன்னேன் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்படி சொல்கிறது, ஒரு பட்டரை நம்ம கையில் எடுத்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ஸ்லோ ஸ்பீடில் பெர்ஃபார்ம் பண்ணுது. இட்ஸ் அக்ரெசிவ், ட்ரூலி அக்ரெசிவ். சிட்டி ரேஞ்சஸில் ட்ரைவ் பண்ணும்போது அந்த வெயிட் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். அதை தாண்டி பெருசாக இதை ஃபீல் பண்ண மாட்டேங்க. இப்போ வெயில் நல்லா அடிக்குது, ஹீட்டும் உங்களுக்கு இந்த பைக்கில் இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் வந்து கண்டிப்பாக இந்த பைக்கில் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி. அதனாலே நிறைய பேர் வாங்காமல் போன ஒரு பைக்குன்னு கூட சொல்லலாம். வெயிட், ஹீட் ரெண்டுமே மேட்ச் ஆகுதில்ல வேர்டில் கூட. ஸோ இப்போ நம்ம ஹைவேக்கு வந்துவிட்டோம். 0 to 60 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மாதிரி என்தூசியாசம் லெவலை வந்து டக்குன்னு பீக் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் லெட் ஸ்டார்ட் வித் 0 to 60. எக்ஸாஸ்ட் நோட் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, 3, 2, 1 கோ. நாங்கள் ஃபஸ்ட் கியர்லேயே 60 போயிடுச்சு. டயர்லாம் பயங்கரமாக ஸ்லைட் ஆகுது. இல்லை ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்கலாம். இது வந்து ரீசெண்டாக அப்டேட் எதுவும் நடக்கலை. ஸோ அதனால் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் அப்டேட்டில் எதிர்பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட்டில் எதிர்பார்க்கணும். ஓகே, அகைன் செக் பண்ணுவோம். 0 to 60, 3, 2, 1 கோ. முடிஞ்சு 6000 RPMலேயே முடிஞ்சு ஃபஸ்ட் கியர்லேயே. இதில் என்னது நம்ம 0 to 60 ரெண்டாவது கியரில் நீ போக வேண்டியதே இல்லை. ஃபஸ்ட் கியர்லேயே ஆல்மோஸ்ட் 70 வரைக்கும் போகுது. 100 பார்க்கலாம். 3, 2, 1 கோ. நல்லா இருக்கு. மாதிரி க்ரூசிங் தாங்க பண்ணுவேன். ஆனால் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக்கை டெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலை கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கோட க்ரூசிங் ஸ்பீடு என்ன,
பார்த்துடலாம். எயிட்டியில க்ரூஸ் பண்றீங்களா மாதிரி கேஷுவலா இருக்கு. 90 100 தான் ஒரு மேட்ரே இல்லை. ஒன்றே ஒரு மேட்ரு இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். ஏர் போர்ஷன் இண்டிகேட்டர் இல்லை, அது ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்றேன். ஏர் போர்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருந்தானா நல்லா இருக்கும். க்ரூசிங்கிறது பயங்கர சாஃப்டா இருக்கு, ஸ்பீடா போற மாதிரி இருக்கு. விண்ட் வந்து பயங்கரமா அகெயின்ஸ்டா இருக்கு. அந்த அகெயின்ஸ்ட் விண்ட்ல க்ரூஸ் பண்ணும்போது கூட நல்லா இருக்கு. ஸ்டேபிளான ரைடு, கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னு சொல்லலாம் டிரைவ் பண்றதுக்கு. பவர்லாம் இல்லையேங்க. விஷயமே கிடையாது. பட் காற்று பயங்கரமா இருக்கு. இந்த இடத்துல இந்த பைக்கோட வெயிட் வந்து ப்ரூவனா இருக்கு. அதாவது அகேன்ஸ்ட் எவ்வளவு புயல் காற்று அடிச்சாலும் புயல் காற்று பிடிச்சிட்டு போற அளவுக்கு இந்த பைக்ல வெயிட் இருக்கு. அந்த வெயிட் இந்த இடத்துல நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இந்த இடத்துல அந்த வெயிட் க்ளோஸ் தான், பட் எல்லா இடத்துலயும் க்ளோஸ் கிடையாது, புரிஞ்சுக்கணும். டவுன் ஸ்ட்ரோக்கு அந்த ஏர் போர்ஷன் இண்டிகேட்டர் இல்லாதனால நம்ம எத்தனை கியர் போறோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் எக்ஸ்ட்ரா பிளேட்ல கொடுத்தா நல்லா இருக்கும். டர்னிங் ரேடியஸ் பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் இருக்கனால பார்த்து தான் கேர்ஃபுல்லாக உழைக்கணும். 7500 RPM மேக்ஸிமம் க்ரூசிங்கை பார்த்துடலாம். செகண்ட் கியர்ல 100 அசால்ட்டாக டச் பண்ணிட்டு இருக்கு. தேர்ட் கியர்ல 120 தான் இந்தியன் ரோட் லிமிட்ஸ், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாஸ்டான பைக் வாங்குறது நல்ல விஷயம் தான், பட் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மெச்சூர்டாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரோட்டில் நம்ம நிறைய இந்த பைக்ஸை யூஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ அதான் என்னோட சஜஷன். 100 அப்படின்றது சூப்பர் க்ரூசிங், 110 அப்படின்றதும் நல்ல க்ரூசிங். 110க்கு மேலே போகிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6 கியருமே என்கேஜ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 120ல க்ரூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு 120ல க்ரூஸ் பண்றேன். இந்த 120ல க்ரூஸ் பண்ணும்போது இவ்வளவு காத்து அடிக்கும் போது கூட அந்த எக்ஸாஸ்ட் மூட்டு கேக்குதுங்க, நல்லா இருக்கு. ஆடும் நல்லா லவுடா இருக்கு. இவ்வளோ ஸ்பீட்ல நம்ம க்ரூஸ் பண்ணும்போது கூட கேக்குது விசிபிளா. சாதாரண ஒரு க்ரூசர், அதனால 120 ஒரு நல்ல க்ரூசிங் ஸ்பீடா இருக்கும். அதுதான் என்னோட கருத்து. ஓகே, இப்போ நம்ம பவர் பேக் வாங்கலாம். இருக்கா இல்லையா? 6th கியர்ல ஆல்மோஸ்ட் ஒரு 120 மேல க்ரூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ நான் 60க்கு வந்துடுறேன். ஆடா டீல். ஓகே, 5th கியர்ல 50 கீழே, லைட்டா 4th கியர்ல 40 கீழே, 40. ஓகே, எனிவேஸ் ஃபைன். ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நம்ம லோ அண்ட் டார்க் பார்த்துருவோம். லோ அண்ட் டார்க் ஸ்டாப். இந்த மாதிரி வெயிட்டான பைக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சப்போர்ட்டிங்க்கு உங்கள் காலை எப்படி முன்னாடியே கீழே விட்டு பேலன்ஸ் பண்ணி பழகிக்கோங்க. பெரிய பைக்ஸ் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி லைட்டாக ஹீட்டுமே தெரியுது. ஆமாம், லைட்டாக அனல் காற்று அடிக்குது. செகண்ட் கியரில் பைக் நிற்பாட்டிருக்கேன். இப்போ போகலாம். கிளச்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் பைக்கை, நீங்கள் பார்க்கலாம். செகண்ட் கியர் கடைசியில் இன்ஜினில் செயின் லைட்டாக துடிச்சிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படியே சிட்டி டிராஃபிக்கில் கிளைட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய வெயிட்டான மோட்டார் சைக்கிளை செகண்ட் கியரில் போட்டு கிளைட் பண்ண முடியுது. பட் ஸ்டில் அதை பண்ணுற அளவுக்கு பொறுமையாக நம்ம இருக்கணும். low end is also decent, not great. எனக்கு மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி தாங்க இந்த பைக்கில் பிடிச்ச விஷயமே. போயிட்டே இருக்கலாம். பிரேக்ஸை பார்க்கலாம். 60 to 0 பார்ப்போம். 60 to 0 on rear brakes. ஸ்டாப். வீல் லைட்டாக லாக் ஆகுது.
ரியர் பிரேக்ஸ் வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸ் ஓட்டும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ஓகே, ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பார்க்கலாம். 60 to 0 on front brakes. Stop. குட் ஸ்டாப்பிங், நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ அதுக்கேற்ற பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனால் அதே மாதிரி அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, அதனால் இன்ஜின் பிரேக்கிங்கும் நீங்கள் வந்து சாலிடாக பண்ணலாம். ஓகே, இந்த பைக்கில் நான் ஃபீல் பண்ண ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ், மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி சூப்பராக இருக்குது. வெறும் ஃபஸ்ட் கியரில் 70 போயிட்டுருங்க, அதான் வந்து என்னை அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம். செகண்ட் கியரில் 100, தேர்ட் கியரில் 120. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோட ரேஷியோ வந்து கம்மியாகிட்டு இருக்குது. 70 போனால் செகண்ட் கியரில் 140 தானே போகணும். நம்ம ஒன்று ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டல, ஸோ அதனால் அந்த எதிர்பார்ப்புக்குள்ளேயே போகக்கூடாது. நம்ம 70 போதா சந்தோஷம்ப்பா அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம வந்து நம்மளே நம்ம காம் டவுன் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த பைக்கோட அந்த அஜைல் அந்த அக்ரஸிவ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரேக்ஸ் நல்லா இருக்குது. பவர் லேக் இல்லை, பவர் லேக் அதாவது டீசெண்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி லோ அண்ட் டார்க்கும் டீசென்ட். ஸோ ஆனால் அது போக கான்னு பார்த்தோன்னா வெயிட்டு, ஹீட்டு அண்ட் அந்த வைப்ரேஷன் இதை நம்ம கொண்டே வர முடியாது. ஹேண்டில் பார் வந்து இன்னும் கொஞ்சம் டுவர்ட்ஸ் த ரைடராக இருந்தால் ஈஸியாக இருக்கும். நான் முன்னாடி போய் பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணது. இதுதான் என்னோட கருத்து ரைட் ரிவ்யூவில். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்டர்செப்டார் வந்து ஒரு ரோட்ஸ்டர், ஒரு கிளாசிக் ரோட்ஸ்டர், ஒரு கிளாசிக் க்ரூசர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரோட்ஸ்டர்ஸ் ஆர் க்ரூசர் தானே. 13.4 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, டீசென்ட்டான கெப்பாசிட்டி. 15 கொடுத்துருக்கலாமா? 13.5ன்றது நல்ல டேங்க் கெப்பாசிட்டி தான். அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை. ஏன்னா அதிலே வந்து ரேஞ்ச் தானே முக்கியம். ஃபியூல் ரேஞ்ச் பார்த்தோன்னா 20, 22, 25 சொல்கிறாங்க. பட் 20 கிலோமீட்டர் மைலேஜ்ன்றது நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட நேராக பார்த்து பேசும்போது சிங்கிள் டிஜிட் மைலேஜ் தாங்க கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த டிரைவிங் கண்டிஷன். இந்த மோட்டர் சைக்கிளோட வெயிட் கூட, இன்ஜின் கெப்பாசிட்டி கூட, பவரும் கூட. ஸோ அது பார்க்கும்போது மைலேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். ரீசெண்டாக ஒரு மீம் கூட பார்த்துருப்பீங்க, ஜெர்மன் காருங்க நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு, பட் நல்லா மிதிச்சோன்னே போதில்ல, ஸோ இப்போ மைலேஜ் கம்மியாக தானே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. இதோட மைலேஜ் ஃபிகர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டீசென்டான நம்பர்ஸ், ஒரு எக்கனாமி டிரைவிங். இந்த பைக்கை வாங்கிட்டு எக்கனாமி டிரைவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வியும் வரும். ஸோ இந்த இடத்துல இன்டர்செப்டார் ஆர் கான்டினென்டல் GT650 ஓனர்ஸ் யார் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட ஷார்ட் யூசர் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. அது நெக்ஸ்ட் இந்த பைக் வாங்குறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்களோட கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்குது. அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட்லாம் எவ்வளோ வருது, ஆனால் அதே மாதிரி சர்வீஸ் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது அடுத்து வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்டர்செப்டார் ஓனர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய இது என்னன்னா, ரெக்வஸ்ட் என்னன்னா, சீட் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஒரு க்ரூசர், ஸோ ரைடர் சீட் ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் ஆகும், அப்படியே பில்லியன் கொஞ்சம் பெருசாகவும் ரொம்ப பெருசாக இருக்காது. சீட்டோட லென்த் நல்லாயிருக்கும், பட் வித்து கொஞ்சம் கம்மி. அப்படி பார்க்கும்போது ஆக்சஸரியாக ராயல் என்ஃபீல்டில் நிறைய சீட்ஸ் இருக்குது, அதுவுமே நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சீட்டோட ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் அதே மாதிரி ஃபுட் பேக்ஸ் வந்து ரப்பர் ஃபில் பண்ணி பேஸ் வந்து அலுமினியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிக்கலாக தெரியுது. பட் இன்னும் கொஞ்சம் வித் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு இது போதுமானதாக இருக்குது, எல்லாருக்கும் போதுமானதாக இருக்குமா அப்படின்றது டவுட்டு தான். அண்ட் பின்னாடி ஒரு நார்மலான கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. வேணா நீங்கள் பின்னாடி ரெஸ்ட் மாட்டிக்கலாம், பேக் ரெஸ்ட். 2 பேர் பிள்ளைனா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். பட் ஹீட்டிங் இங்கேயும் உங்களுக்கு ஹீட் அடிக்கும். எக்ஸாஸ்ட் 2 பக்கம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணணும். ஒரு பிரேக் எடுத்து போகணும். பட் ஸ்டில் ஒரு சூப்பர் க்ரூசர்னு சொல்லலாம். அமேசிங்கான க்ரூசர். 120 க்ரூசிங்லாம் வேறு மாதிரி பண்ணுது. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கிரச் அண்ட் பிரேக் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. த்ராட்டில் grip வந்து ஒரு கம்ஃபர்ட் ரேஞ்சில் இருக்குது. ஹில் சுவிட்ச் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துடுது, அசல் லாம்ஸ் வந்துடுது, அதுக்கப்புறம் பாஸு, அதுக்கப்புறம் ஹார்ன் நல்லா லவுடாக இருக்குது. 120ல் போகும்போது கூட ஹார்ன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா கேட்குது. அதுக்கு தானே ஹார்ன் நீங்கள் கேட்கலாம். அந்த இடத்துல சில பைக்ஸில் கம்மியாக கேட்கும், பட் இதில் நல்லா கேட்குது. எக்ஸாஸ்ட் நோட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணது. அண்ட் டெயில் லேம்ப் வந்து ஹாலஜன் பல்பு டெயில் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் உங்களுக்கு ஹாலஜன் பல்பு தான். டெயில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. சைடில் சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் பெருசாக இருக்குது. ஒன் சைடில் உட்காந்து போகிறதுலாம் கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான். ட்வின் ஷாக்கர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காலாம் இல்லை, மாதிரி கம்ஃபர்ட் மிக்ஸ்டு ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஓவராலாக இன்டர்செப்டாரோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சூப்பர் க்ரூசர் அப்படின்றத ஃபீல் பண்ண முடிஞ்சு. நிறைய பேருக்கு இன்டர்செப்டாரில் இருக்க ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு இந்த பைக் சூட்டபிளாக இருக்குமா அப்படின்றது தான். 217லேருந்து 218 கிலோகிராம்ஸ் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பைக். 200 அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எஸ், 200 இல்லை, 218 கிலோகிராம். ஸோ அதனால் வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த பைக்கில் நிறைய பேருக்கு இருக்க அந்த 2 கேள்வி, வெயிட் எப்படி இருக்குது, ஹீட் எப்படி இருக்குது, ரைமிங்காக இருக்கல வேர்டும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 விஷயம் இந்த பைக்கில் இருக்குது. ஸோ வெயிட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்க்ரஸ் ஈஸியாக இருக்குது, பிகாஸ் சீட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, சேடல் லோவாக தான் இருக்குது. பைக்கு ரொம்ப லென்த்து கிடையாது, அதனால் நீங்கள் காலை ரொம்ப எஃபோர்ட்லாம் போட வேண்டியதில்லை, ஈஸியாக இருக்குது. நைஸ் கூல். பட் இங்கே ஈஸியாக ஏற முடிஞ்ச நம்மளால் இந்த பைக்கை லிஃப்ட் பண்ணும்போது தான் ஒரு சின்ன ஹெவினஸை ஃபீல் பண்ணுவோம். 218 கிலோகிராம்ஸ் இல்லையா? ஸோ அதனால்
இந்த ஃப்ரண்டல் வெயிட் தான். ஏன்னா இந்த இன்ஜின் நீங்கள் சாதாரணமாக ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் போயிட்டு இந்த பைக் பக்கத்தில் இருந்து பாருங்கள், இந்த இன்ஜின் ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ இந்த இன்ஜினோட வெயிட் தான் சொல்லப்போனால் இந்த பைக்கில் ஒரு மேஜர் வெயிட். இன்ஜினை தவிர வேறு எதுவுமே பெருசாக ரொம்ப வெயிட் இருக்காது. ஸோ அது அந்த ஃப்ரண்டல் வெயிட் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவோம், இங்கெல்லாம் வெயிட் தெரியாது. ஸோ அதனால் உங்களால் வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். ஸோ அந்த ஹேண்டில் பார் வந்து ஸ்ட்ரைட்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் லைட்டாக முன்னாடி போய் தான் பிடிக்கணும். ஸோ நீங்கள் வேணா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டில்ட் பண்ணிக்கலாம். ராயல் என்ஃபீல்ட சர்வீஸ் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டில்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு டில்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி போய் தான் பிடிக்கிறேன், இதான் ஆக்சுவல் போஸ்டராக இருக்குது. ஃபுட் பேக்ஸுமே ப்ராப்பராக பிளேஸ் ஆயிடுச்சு, ஆனால் அதே மாதிரி லெக் ஃபோல்டிங்குமே டீசெண்டாக இருக்குது. பட் இன்ஜின் இருக்கீங்க ரொம்ப லாங் ஓட்டும் போது நீங்கள் லைட்டாக ஹீட்டை ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் ரன்னிங்கில் காற்றோட காற்று அது பெருசாக தெரியாது உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் ரைடிங் போஸ்டர் இதுதான். இதுவும் அந்த கம்ஃபர்டபுளான ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு போய் விடுது. சீட்டோட கம்ஃபர்ட் ஓகே, பட் அந்த ரெக்ஸின் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டான ரெக்ஸின் யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இதான் என்னோட கருத்து. வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியுதான்றதை பார்த்துக்கோங்க. ஹீட்டிங் கண்டிப்பாக இதில் இருக்க தான் செய்யும். ட்வின் சிலிண்டரு, அது போக இவ்வளோ பெரிய வெயிட்டான மிஷின், பவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது, லாங் ஸ்டோக்கு, ஏரஸோட சாயில் கூல்டு தான், லிக்விட் கூல் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லிக்விட் கூல் சிஸ்டம் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கொண்டு தான் நல்லாயிருக்கும். அசஸ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நெக்ஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஒரு இடத்துலேருந்து லான்ச் பண்ணுறேன், ஸோ அதில் மண்ணாக இருக்குது, அப்படியே மாதிரி கிளைடாக இப்படியே போகுது. ஸோ அந்த இடத்துல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் மிஸ் பண்ணுறேன் நான். ஆனால் அதே மாதிரி இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் நான் மிஸ் பண்ணுறேன். இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ், அதுபோல் சீட்டோட ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் அந்த ஃபுட் பேக்ஸோட லெவல், இதெல்லாம் கொஞ்சம் நெக்ஸ்ட் அப்கிரேட் ஆகி வந்துச்சு அப்படின்னா இன்னுமே வாங்குறவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ இந்த ரைடிங் போஸ்டர் செக் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் நீங்கள் போய் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மக்களை இன்டர்செப்டர் 650 எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். பிரைஸ் பார்க்கலாம். மொத்தம் 4 வேரியன்ட். பேஸ் வேரியன்ட் பிரைஸ் 3,35,000 ஷோரூம் பிரைஸ். மிட் வேரியன்ட் 3,41,000. இந்த அலாய்வில் வேரியன்ட் 3,52,000. அண்ட் மார்க் 2 டாப் வேரியன்ட் 3,66,000 வருது. இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைசஸ் பார்த்தோம்னா 4 லட்ச ரூபாயிலிருந்து 4.5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது வந்து அப்ராக்சிமேட் ஆன் ரோட் பிரைஸ் தான். ஸோ இந்த 650cc ராயல் என்ஃபீல்ட் லைனப்பில் பார்த்தோன்னா இப்போ நிறைய பைக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம கான்டினென்டல் GT 500 தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கான்டினென்டலில் GT 650 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்டர்செப்டர் 650 வந்துச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் மீடியா 650 வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் கன் 650 வந்துச்சு. பியர் 650 வந்துச்சு. கிளாசிக் 650 வந்துச்சு. இந்த மாதிரி 650லேயே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மோட்டார் சைக்கிளுக்கு மேலே இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவங்க லைனப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கிளாசிக் 350 மீடியா 350 வாங்கணும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் லெவலில் வாங்கினா ராயல் என்ஃபீல்ட்லேயே ஒரு அப்கிரேட் பண்ணுற லெவலுக்கு மோட்டார் சைக்கிள் லைனப் இருக்குது அப்படின்றதான் நான் பார்த்தது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்றதை வந்து ரைட்லையும் நான் ஷேர் பண்ணேன், வீடியோவில் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். சீட்டு, ஃபுட் பேக்ஸோட லெவலு, எல்இடி இண்டிகேட்டர்ஸு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், லிக்விட் கூலிங் சிஸ்டம், வெயிட், ஹீட், இதெல்லாமே வந்து கான் ரேஞ்சில் வருது. ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, மிட் ரேஞ்சில் சூப்பராக இருக்குது, பிரேக்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் அதே மாதிரி ஒரு மாதிரி அஜைலா மாதிரி ஃபன் டு டிரைவ் மிஷின்னு சொல்லலாம். சூப்பர் க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பைக்கில் பாசிட்டிவ்ஸ். இந்த பைக்கோட ரிவ்யூ மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இது நமக்கு சூட்டபுளாக இருக்குமா இருக்காதான்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா பாசிட்டிவாக கிடச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக டீலர்ஷிப் போங்க, டெஸ்ட் டே பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதில் வந்து ஒரு பாசிட்டிவான ஐடியா கிடைக்கல அப்படின்னா இந்த பைக்கோட ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் லைக் BS 650 இருக்குது, அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு இல்லை நான் கம்ப்ளீட் க்ரூசர் தான் பார்க்குறேன், சூப்பர் மீடியா 650 இருக்குது. ஸோ ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் ட்வின் சிலிண்டரில் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வேறு மோட்டார் சைக்கிளே கிடையாது. காம்படிட்டர் பார்க்கணும்ல. கவாசியோட நிஞ்சா 650 அதுலேயும் ட்வின் சிலிண்டர் 650cc தான் 7,16,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. அண்ட் பென்லியோட லியான்சினா 500 அது 500cc பேலட் வேணும் 4,60,000 வருது. ட்ரையம்போட ட்ரைடன்ட் 660 அதுவும் 600cc ட்ரிபிள் சிலிண்டர் 8,25,000 வருது. இந்த செக்மெண்ட்லேயே விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய பைக் இந்த பைக் தான். நீங்கள் ஒரு ரோட்ஸ்டர் கம் க்ரூசர் பார்க்குறீங்கன்னா இந்த பைக்கை செக் பண்ணி பாருங்கள். எப்பயுமே பைக் ரைட் பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க, லாங் டிரைவ் பண்ணிங்கன்னா கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க, ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிள்.